அதி கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இன்றைய தினம் தமிழகத்தை பொறுத்தவரை ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், நாளைய தினம் விழுப்புரம், கடலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக தமிழகத்தை பொறுத்தவரை நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆகிய 2 தினங்களுக்கு ஒரு சில மாவட்டங்களுக்கு, அதாவது நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூருக்கு சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாயிருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தற்போது நிலை கொண்டிருக்கின்றது. இது நாளைய தினம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தற்போது நிலை கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது நகரக்கூடிய திசையை பொறுத்து அதிக மழைக்கான இந்த சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. அபிநயா, லிபிகா, இப்போ இந்த ரெட் அலர்ட் மூலமாக எந்த அளவிற்கான மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது? சென்டிமீட்டர் கணக்குல சொல்ல முடியுமா? நிச்சயமாக தற்போது அதி கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதி கனமழை என்பது குறிப்பாக 21 சென்டிமீட்டருக்கு மேல் பதிவாகக்கூடிய மழை அளவு. தமிழகத்தில் தற்போது இந்த மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் ஆகிய 3 மாவட்டங்களுக்கு நாளைய தினம் 21 சென்டிமீட்டருக்கு மேல் அதி கனமழைக்கான மழை என்பது பதிவாகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மிக கனமழை என்பது 12 முதல் 20 சென்டிமீட்டர். தற்போது அதி கனமழைக்கான இந்த ரெட் அலர்ட் என்பது மட்டுமே விடுக்கப்பட்டிருக்கின்றது. நாளைய தினமும் நாளை மறுநாளும் அந்த பகுதிகளில் 21 சென்டிமீட்டருக்கு மேல் அதிகபட்சமாக மழை என்பது பதிவாக கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மழை எச்சரிக்கை குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி லிபிகா.